வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன். இன்று பிரபஞ்ச தியானம். அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. எப்பொழுதும் தியானத்தின் பொழுது நமக்கு அருகில் அகல் தீபமும் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரும் வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிய நிலை. உங்களது மூச்சு காற்றின் மீது கவனம். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் நமக்கு. நமது மூச்சு காற்றின் மீது கவனம். அமைதியாக உணர்கின்றோம். ஆத்மாவாகிய நாம் இரு புருவங்களுக்கிடையாக இருக்கின்றோம். புருவ மத்தியிலிருந்து உச்சம் தலையை நோக்கி வருகின்றோம். உச்சம் தலையில் ஒரு சுழற்சியாக மேல் நோக்கி எழுகின்றோம். உச்சம் தலையிலிருந்து அரை அடி உயரத்தில் நாம் மேலே இருக்கின்றோம். மேல் நோக்கி செல்கின்றோம். உச்சம் தலையிலிருந்து 10 அடி உயரத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். நாம் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நமது இல்லத்திற்கு மேலாக இருக்கின்றோம். நமது ஊரில் உள்ள, நமது தெருவில் உள்ள வீடுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். நாம் மேலே செல்ல செல்ல அது சிறிதாகிக் கொண்டே இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் அந்த விளக்குகள் மிக சிறிதாகிக் கொண்டே இருக்கின்றது. நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது வான்வீதியில் ஒன்றாக மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். மேகங்களை எல்லாம் தாண்டி செல்கின்றோம். மேகங்களை எல்லாம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தை நோக்கி செல்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நம்முடைய
ஆன்மாவானது இப்பொழுது துருவ நட்சத்திரத்தில் நாம் இருக்கின்றோம். அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் துருவ நட்சத்திரத்திலிருந்து இப்பொழுது மேல் நோக்கி செல்கின்றோம். இன்னும் பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து செல்கின்றோம். நாம் நமது அருகில் இருக்கக்கூடிய நிலவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். முழு நிலவாக அற்புதமாக காட்சி தருகின்றது. அந்த நிலவை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது நிலவை வந்தடைந்திருக்கின்றோம். நிலவினுடைய பேரருளும் பேரொளியும் அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பு ஆற்றலும் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் நிலவில் இருக்கின்றோம். நிலவினுடைய அன்பெனும் சக்தியானது நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவற்றிலிருந்து நாம் தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் நிலவில் இருக்கின்றோம். நிலவினுடைய அற்புதமான அந்த ஒளியாற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவ்விடத்திலிருந்து நாம் தியானிக்கின்றோம். நிலவிலிருந்து நாம் இப்பொழுது மேல் நோக்கி செல்கின்றோம். இன்னும் பல நட்சத்திரங்களை எல்லாம் கடந்து சனி என்ற கோளை நோக்கி நாம் செல்கின்றோம். நாம் அனைவரும் சனி என்ற கோளை வந்தடைந்திருக்கின்றோம். சனியினுடைய பேரருளும் பேரொளியும் அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பு ஆற்றலும் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. இந்த சனி என்ற கோளானது மஞ்சள் நிறத்தை உடையது. வளையங்களால் ஆன ஒரு வாயுக்களால் நிறைந்த ஒரு கோள். இதனுடைய ஆற்றல் இதனுடைய ஈர்ப்பு ஆற்றலும் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. சனியிலிருந்து நாம் தியானிக்கின்றோம்.
இது பூமியிலிருந்து 1.43 பில்லியன் தூரத்தில் இருக்கின்றது, கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அவ்விடத்தில் இருந்து நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கின்றோம். சனியிலிருந்து நாம் இப்பொழுது மேல் நோக்கி செல்கின்றோம். வியாழன் என்ற கோளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். குரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த கோளானது ஆரஞ்சு மற்றும் பழுப்பு வெள்ளை பட்டைகளால் காட்சி தருகின்றது. இது சூரிய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கோளாக இருக்கின்றது. இது ஒரு நல்ல வாயுக்களால் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு கோள். இந்த வியாழன் என்ற இந்த கோளானது பூமியிலிருந்து சராசரியாக ஒரு 778 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அந்த கோளில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம். குருவினுடைய ஈர்ப்பு ஆற்றல், காந்த ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. குருவிலிருந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். செவ்வாய் என்ற கோளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது சிவப்பு நிற கோள் என்று அழைக்கப்படுகிறது. செந்நிறமாக இருக்கக்கூடிய இந்த கோளை நாம் வந்தடைந்திருக்கின்றோம். இங்கு அதிகமான எரிமலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு அற்புதமான கோள். இதனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. இந்த செவ்வாய் என்ற கோளானது பூமியிலிருந்து சராசரியாக 225 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கின்றது. அவ்விடத்தில் இருந்து நாம் இப்பொழுது தியானிக்கின்றோம். செவ்வாயிலிருந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். வெள்ளி என்று சொல்லக்கூடிய, சுக்கிரன் என்று அழைக்கக்கூடிய அந்த கோளை நோக்கி நாம் செல்கின்றோம். இது மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் நிறத்தால் ஆனது. இந்த கோளானது அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாலை நட்சத்திரம் அல்லது விடிவெள்ளி என்றும் நாம் அழைக்கின்றோம். அந்த வெள்ளியில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். வெள்ளியினுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவ்விடத்திலிருந்து நாம் தியானிக்கின்றோம். இந்த வெள்ளியானது பூமியிலிருந்து சராசரியாக 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது.
நாம் வெள்ளியிலிருந்து தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் வெள்ளியிலிருந்து தியானிக்கின்றோம். வெள்ளி என்ற கோளிலிருந்து நாம் இப்பொழுது மேல் நோக்கி செல்கின்றோம். புதன் என்ற கோளை நோக்கி நாம் செல்கின்றோம். சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கோளானது மிகவும் சூரிய குடும்பத்தில் சிறியதானது. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள். சூரியனை சுற்றுவதற்கு ஒரு 88 நாட்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோள். இந்த புதன் என்ற கோளானது பூமியிலிருந்து சராசரியாக 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோள். நாம் அனைவரும் இப்பொழுது புதனில் இருக்கின்றோம். புதனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவற்றிலிருந்து நாம் இப்பொழுது தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது புதன் என்ற கோளிலிருந்து மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். பல கருந்துளைகளெல்லாம் கடந்து நாம் சூரியனை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது சூரியனை வந்தடைந்திருக்கின்றோம். இந்த சூரியன் ஒரு அற்புதமான ஆற்றல் பொருந்தியது.
நாம் பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு அடிப்படையான மூலாதார சக்தி தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோள் ஆரஞ்சு நிற வர்ணத்தில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியனில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். சூரியனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல், அதனுடைய அற்புதமான சக்திகள் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. இது பூமியின் தொகையை விட 3,30,000 மடங்கு மிக பெரியது. பூமியின் விட்டத்தை விட சுமார் 109 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோளாக இருக்கின்றது. நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு முதன்மையான கோளாக இருக்கின்றது. அந்த சூரியனில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். சூரியனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவ்விடத்திலிருந்து நாம் தியானிக்கின்றோம். சூரியனுடைய அனைத்து பண்புகளும், அனைத்து குணங்களும் நமதாகட்டும், நமது ஆன்மாவில் அவைகள் பதிவாகட்டும். அவ்விடத்திலிருந்து நாம் தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் சூரியனில் இருக்கின்றோம். அதனுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. சூரியனுடைய ஆற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நாம் அனைவரும் இப்பொழுது சூரியனிலிருந்து மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். நமது பால்வழி மண்டலத்தினுடைய மையப்பகுதியை நோக்கி செல்கின்றோம். இங்கு 10,000 கோடி சூரிய குடும்பங்கள், அதாவது 100 மில்லியன் பில்லியன் சூரிய குடும்பங்கள் அங்கே சுழன்று கொண்டிருக்கின்றது. அவைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பெரிய அண்டமாக இருக்கின்றது நம்முடைய பால்வழி மண்டலம். அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சூரிய குடும்பங்களுடைய ஒளி ஆற்றலும், காந்த ஆற்றலும் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவைகளெல்லாம் கடந்து நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். பல அண்டங்கள், பேரண்டங்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்களை எல்லாம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம்.
மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். மேலே பல அண்டங்களையெல்லாம் கடந்து நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். பெரிய அண்டங்களையெல்லாம் பேரண்டங்களையெல்லாம் கடந்து அதற்கு அப்பால் சென்று கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்றாக ரெண்டு லட்சம் கோடி அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். அவைகளெல்லாம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். கருமையான ஒரு பகுதி கருந்துளைகள். இவைதான் இந்த அண்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அவற்றினுடைய ஈர்ப்பு விசைகள் அதனுடைய சக்திகளால் அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவற்றை கடந்து நாம் செல்கின்றோம். அந்த கருமையான பகுதியை கடந்து செல்கின்றோம். முழு இருள் சூழ்ந்ததாக இருக்கின்றது. அவற்றிற்குள்ளாக நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். தூரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அவற்றை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். கருமையான பகுதிக்குள் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். கருமையான பகுதியில் நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். தூரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அதை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். கருமையான பகுதியை கடந்து அந்த வெண்ணிறமான அந்த வெளிச்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். அந்த கருமையான பகுதியை தாண்டி அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். அற்புதமான வெண்ணிறமான வெளிச்சம். அந்த வெளிச்சமான பகுதிக்குள் நாம் நுழைகின்றோம். மிகவும் பேரானந்தமாக இருக்கின்ற அந்த இடம் பல மலர்களாலும் செடிகளாலும் பூத்து குலுங்குகிறது. அற்புதமான அந்த காட்சிகள் நாம் அவற்றை பார்க்க முடிகிறது. தூரத்தில் அவைகள் தெரிகின்றது. வெண்ணிறமான ஒளி அதன் மையத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றது. அவைகளை நாம் பல உருவங்களாகவும் பார்க்கின்றோம், ஒளிகளாகவும் பார்க்கின்றோம். நாம் விரும்பக்கூடிய உருவங்களாகவும் அவைகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அவை அனைத்தும் ஒரே ஒளியாகவும் தெரிகின்றது. அந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை நாம் உணர்கின்றோம். நாம் அனைவரும் இந்த பிரபஞ்ச சக்தி மையத்தோடு இணைந்து சுழல்கின்றோம், ஒன்றாக சுழல்கின்றோம். நமது ஆன்மாவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகளெல்லாம் அந்த ஒளி ஆற்றலால் ஈர்க்கப்படுகிறது. கருமையான பகுதிகள் அந்த ஒளி ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அந்த கருமையான பகுதிகளோடு சேர்கின்றது. வெண்ணிறமான ஒளி ஆற்றல் அந்த வெளிச்சம் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. நம்முடைய ஆன்மாவானது தூய்மையாகவும் பொலிவோடும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு நாம் யாரை எண்ணுகின்றோமோ, நம்மை விட்டு மறைந்த நம்முடைய உறவுகள், அன்புக்குரியவர்கள், அந்த ஆன்மாக்களை அந்த உருவத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒளிகளாக அவர்கள் தெரிந்தாலும் நாம் விரும்பக்கூடிய அந்த உருவத்தில் அவர்களை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஆசிகளை நாம் பெறுகின்றோம். சித்தர்களையும் இறை ஆற்றலையும் நாம் இதுபோன்றே பார்க்கின்றோம். நாம் விரும்பிய உருவத்தில் பார்க்கின்றோம். அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஆற்றல் நம்மை இன்னும் சரியாக குணப்படுத்துகிறது. நாம் முழுமையாக குணப்படுத்தலுக்கு அங்கே உட்படுத்தப்படுகின்றோம். ஒரு நல்ல ஆற்றலை பெறுகின்றோம். அவ்விடத்தில் இருந்து நாம் தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய கருமையத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய தோற்றலாக இருக்கக்கூடிய
சிவகலசம், சக்தி கலசம் என்று அழைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி மையத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதனுடைய ஒளி ஆற்றல், ஈர்ப்பாற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவுகிறது. அவ்விடத்திலிருந்து நாம் தியானிக்கின்றோம். நாம் அனைவரும் முழுவதுமாக குணப்படுத்தப்பட்டு சக்திகளோடு இருக்கின்றோம். நல்ல ஆற்றலை பெற்றிருக்கின்றோம். அவ்விடத்திலிருந்து நாம் பூமியை நோக்கி திரும்ப தயாராக இருக்கின்றோம். நம்முடைய அன்புக்குரியவர்களிடத்திலும் பேரான்மாக்களிடத்திலும் அந்த மைய சக்தியிடத்திலும் நாம் நன்றியை தெரிவித்து அவ்விடத்திலிருந்து புறப்படுகின்றோம். ஆசிகளை பெற்று நாம் புறப்படுகின்றோம். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு தூரத்தில் சென்று கொண்டே இருக்கின்றது. நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வெளிச்சத்தை விட்டு நாம் தூரத்தில் வந்து கொண்டே இருக்கின்றோம். சிறிதாகிக் கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அது சிறிதாக மறைந்து கொண்டே இருக்கின்றது. நாம் அனைவரும் இப்பொழுது அந்த கருமையான பகுதிக்குள் வருகின்றோம். ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஒளி பொருந்திய நட்சத்திரங்களாக ஒளிர்கின்றோம். அந்த கருந்துளையை கடந்து கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். பேரண்டங்கள், அண்டங்களையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். பல பில்லியன் கோடி மைல்களுக்கு அப்பால் வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் நமது பால்வழி மண்டலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி சூரிய குடும்பங்களினுடைய ஒளியாற்றல்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து நம்முடைய சூரிய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த பால்வழி மண்டலத்தினுடைய வெளி சூழலில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் அதை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் இப்பொழுது நமது சூரிய குடும்பத்தை வந்தடைந்திருக்கின்றோம். சூரியனுடைய பேரருளும் பேரொளியும் அதனுடைய காந்த ஆற்றல் நமது வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதற்காக சூரியனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. சூரியனிலிருந்து நாம் கீழ்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் புதனை வந்தடைந்திருக்கின்றோம். இனிவரும் எல்லா காலங்களிலும் இந்த புதனுடைய காந்த ஆற்றல், ஏற்பாற்றல் நமக்கு நன்மையே தருமாக. புதன் என்ற இந்த கோளிற்கு நன்றி, நன்றி, நன்றி. புதனிலிருந்து நாம் கீழ்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். வெள்ளி என்ற கோளை வந்தடைந்திருக்கின்றோம். இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த வெள்ளியினுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பாற்றல், ஒளியாற்றல் நமக்கு நன்மையே தருமாக. வெள்ளி என்ற கோளிற்கு நன்றி, நன்றி, நன்றி. வெள்ளியிலிருந்து நாம் கீழ்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது செவ்வாய் என்ற கோளிற்கு வந்திருக்கின்றோம். செவ்வாயினுடைய காந்த ஆற்றல், ஒளியாற்றல் இனிவரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக. செவ்வாய் என்ற கோளிற்கு நன்றி, நன்றி, நன்றி. நாம் அனைவரும் செவ்வாயிலிருந்து கீழ்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். வியாழன், குரு என்று அழைக்கக்கூடிய அந்த கோளிற்கு நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த குருவிலிருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றல், காந்த ஆற்றல், ஈர்ப்பாற்றல் நமது ஆன்மா முழுவதும் பரவி நமக்கு எப்பொழுதும் நன்மையே தருமாக. வியாழனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவ்விடத்திலிருந்து நாம் கீழ்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். சனி என்ற கோளை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் சனியை வந்தடைந்திருக்கின்றோம். இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த சனியினுடைய காந்த ஆற்றல், ஈர்ப்பாற்றல் நமக்கு நன்மையே தருமாக. இந்த சனி என்ற கோளிற்கு நன்றி, நன்றி, நன்றி.
சனியிலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய நிலவை நோக்கி நாம் வருகின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது நிலவில் வந்திருக்கின்றோம். இனி வரும் எல்லா காலங்களிலும் இந்த நிலவினுடைய ஒளியானது அன்பெனும் சக்தியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த நிலவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. நாம் அனைவரும் நிலவிலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது துருவ நட்சத்திரத்தை வந்தடைந்திருக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளும் பேரொளியும் இனிவரும் எல்லா காலங்களிலும் நமக்கு நன்மையே தருமாக. துருவ நட்சத்திரத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி. நாம் அனைவரும் துருவ நட்சத்திரத்திலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். பல மேகங்களையெல்லாம் கடந்து, பல நட்சத்திரங்களையெல்லாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். தூரத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அதை நோக்கி நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகின்றது. கோடான கோடி வெளிச்சம் மிக சிறியதாக தெரிகிறது. நாம் கீழே வந்து கொண்டே இருக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி கொண்டே இருக்கின்றது. நாம் அனைவரும் வான்வீதியில் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது நாம் அவரவர் ஊர்களுக்கு, அவரவர் இல்லங்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அனைவரும் வான்வீதியிலிருந்து பிரிந்து அவரவர்களுடைய ஊர்கள், இல்லங்களுக்கு நோக்கி செல்கின்றோம். கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய ஊருக்கு நேராக வந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய வெளிச்சங்களையெல்லாம் பார்க்கின்றோம். நாம் கீழே வர வர அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே இருக்கின்றது. நமது தெருவிற்கு நேராக வருகின்றோம். அங்கே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை எல்லாம் பார்க்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களும் தெளிவாக தெரிகின்றது. நம்முடைய இல்லத்தை நோக்கி வருகின்றோம். நமது இல்லத்திற்கு நேராக வந்து கொண்டே இருக்கின்றோம். நமது இல்லத்திற்குள்ளாக வந்திருக்கின்றோம். அங்கே நமது சரீரம் அமர்ந்து தியானித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த உச்சந்தலையிலிருந்து 10 அடி உயரத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். கீழ்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். உச்சந்தலையிலிருந்து 1/2 அடி உயரத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். சுழன்று ஒளி ஆற்றலோடு சுழன்று கொண்டிருக்கின்றோம். உச்சந்தலையின் வழியாக உடல் முழுவதும் பரவுகின்றோம். உடல் முழுவதும் அந்த ஒளி ஆற்றல் பரவுகிறது. பிரபஞ்ச பேரருளும் பேரொளியும் அதனுடைய காந்தாற்றலும் ஈர்ப்பாற்றலும் இந்த உடல் முழுவதும் பரவுகிறது. பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியும் அதனுடைய காந்த ஆற்றலும் ஈர்ப்பாற்றலும் இந்த உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள இரத்த நாளங்களிலும் ஜீவான்மாக்கள் ஜீவ அணுக்களிலும் அது பரவுகிறது. இன்று முதல் நமது எண்ணம், சொல், செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். உடல் முழுவதும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும், இந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் இந்த பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகள் அனைத்தையும் எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நம்முடைய உடல் முழுவதும் பிரபஞ்ச சக்தியின் ஒளி ஆற்றல் முழுமையாக பரவுகிறது. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகளெல்லாம் அந்த ஒளி ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு கருமையான அந்த பதிவுகள் நமது உடலை விட்டு நீக்கப்படுகிறது. இப்பொழுது நமது உடலும் சுத்தமடைகின்றது, தூய்மையடைகின்றது. நம்முடைய ஆன்மா தூய்மையை பெற்றதை போன்று நம்முடைய உடலும் தூய்மை அடைந்திருக்கின்றது. நம்முடைய உடலும் முழுமையான குணப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த ஒளியாற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் பரவுகிறது. பிரபஞ்ச பேரொளியின் பேரருளும் பேரொளியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் படர்ந்து அவைகளை
குணமாக்குகின்றது. அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். ஆன்மாவாகிய நாம் இரு புருவங்களுக்கிடையாக இப்பொழுது இருக்கின்றோம். நமது மூச்சு காற்றின் மீது கவனம். இப்பொழுது முழு சக்தி பெற்றிருக்கின்றோம். நமது உடல் முழுவதும் நல்ல ஆற்றலையும் சக்தியையும் பெற்றிருக்கிறது. நாம் இப்பொழுது வலிமையாக இருக்கின்றோம். நமது உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல வலிமை பெற்றிருக்கிறது. அமைதியாக இருக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய ஆன்மாக்கள் இறையாற்றலோடு கலக்க வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரையும் வாழ்க்கை துணையின் தாய் தந்தையரையும் எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பிரபஞ்ச பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டி தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் பிரபஞ்ச பேரருளும் பேரொளியும் முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை எண்ணி பார்க்கின்றோம். வரிசை கிரமமாக அவர்கள் பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடன் பிறந்தவர்களை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பிரபஞ்ச பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உறவுகள் நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம்.
நம்முடைய வாழ்வில் நேரடியாகவோ அல்லது நமக்கு மறைமுகமாகவோ சேவைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்வில் எல்லா நேரங்களிலும் பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பௌதீக பொருட்களையும் எண்ணி பார்க்கின்றோம். நாம் பயன்படுத்தக்கூடிய அத்துணை பொருட்களையும் எண்ணி பார்க்கின்றோம். நம்மோடு இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களுக்கும் பிரபஞ்ச சக்தியின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவைகள் நமக்கு மிக அற்புதமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். அவைகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரபஞ்சத்தில் நாம் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளை எண்ணி பார்க்கின்றோம். அந்த பஞ்சபூத சக்திகள் பிரபஞ்ச ஆற்றலால் பிரபஞ்சத்தையே உருவாக்கிய அந்த மாபெரும் சக்திகளை எண்ணி பார்க்கின்றோம். அவைகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், அன்பானவர்களை உருவாக்கும் மாபெரும் ஆற்றல் கொண்டவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், அன்பானவர்களை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், அன்பானவர்களை உருவாக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வாழ்க அன்புடன், வாழ்க அன்புடன். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். தலையிலிருந்து பாதம் வரை. 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன் என வாழ்த்தி உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவரும் இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும், அவர்களுடைய இல்லத்தில் உள்ளவர்களையும் மனதார வாழ்த்துங்கள். வாழ்க அன்புடன், வாழ்க அன்புடன், வாழ்க அன்புடன். இப்பொழுது உங்களுக்கு வசதியாக நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களும் சூழல்களும் நேர்மறையாக அமைந்து ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க அன்புடன். நன்றி.